ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூப் ஜெனரேஷன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோட இன்னொரு சேனலுக்கு ஷார்ட்ஸ் வச்சுருக்கேன். அந்த ஷார்ட்ஸை எப்படி இன்ஸ்டாகிராம் எடிட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போட்டு எப்படி எடிட் பண்ணி அதை நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்றது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நான் என் மொபைலில் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டேன். இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, யூடியூப் எடிட்ஸ் ஆப்புக்கு ஃப்ரண்ட்லேயே இருக்குது. எடிட்ஸ் ஆப்புக்கு போயிட்டேன். ஆல்ரெடி அதில் நிறையா ப்ராஜெக்ட் இருக்கும். நான் வந்து இப்போ நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் கேலரியிலேருந்து. ஓகே, இது வந்து என்னுடைய லஞ்சு ஷார்ட்ஸ். நான் லஞ்சு ஷார்ட்ஸை வந்து நியூ ப்ராஜெக்ட் போகிறேன். ப்ளஸ் ஐக்கான் கொடுக்குறேன். கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கேமரா அப்படின்னா நீங்கள் லைவாக கேமரா ஆன் பண்ணிட்டு அந்த வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கேலரின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ எங்கள் டேடி நான் அம்மா நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஃபன்னாக க்ரியேட் பண்ண வீடியோ தான் இது. இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். சாரி கைஸ், நாங்கள் டூ நாட் டிஸ்டர்ப் பசிக்குது வா. அதில் வேறு 4-5 பேண்டேஜ் ஒட்டெலாம் வேறு போட்டு வச்சுருக்கிறேன். கமான், இதில் பார்த்தீங்கன்னாலே ஓகே, இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபேனோட நாய்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ அப்படியே நான் ஓட்டிக்கிறேன் வீடியோவை. 3 நிமிஷம் 7 செகண்ட் இருக்குது இந்த வீடியோ. ஆனால் நமக்கு ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ தேவை அப்படின்னா 3 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கணும் ஷார்ட்ஸ் வீடியோ எப்போவுமே. இப்போ டேடி பேசி முடிச்சிட்டாரு. டேடி எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டில் கட் பண்ணாமல் போயிட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் பாய் சொல்லிட்டேன். பாய் சொன்னதுக்கப்புறம் அவர் கட் பண்ணாமல் இருக்கார். இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். நீங்கள் பார்த்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் டேஸ்ட் பாருங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே, இதுக்கு தான் நான் வந்து இது அன்வான்டாக இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஸ்ப்ளிட்டுன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டும். வீடியோ நீங்கள் அன்கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போ நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணலை. வீடியோ கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆடியோ வாய்ஸ், நீங்கள் இது வாய்ஸ்ன்றது வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது. சிசினா நம்ம பேசுகிறது வந்து இங்கே கேப்ஷனாக வந்துடும். ஓகேங்களா. ஸ்டிக்கர் வேணும், ஏதாவது நீங்கள் மறைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஸ்டிக்கர் கொடுத்துக்கலாம். இப்போது நான் வந்து வீடியோ கிளிக் பண்ணி இதுக்கு தான் எனக்கு தேவையில்லைன்றதுனால ஸ்ப்ளிட்டு கொடுத்துறேன். ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டு இதை மட்டும் நான் டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஏரியா மட்டும், இந்த போர்ஷனை மட்டும் டெலிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமுமே 3 நிமிஷம் 3 செகண்ட்ஸ் இருக்குது. அப்போது இன்னும் நான் என்ன டெலிட் பண்ணணுன்னு பார்க்குறேன். சாப்பிட நேரத்தில் இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த லைட்டாக வேணால் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிக்கலாம். ஸ்பீடு நம்ம ஏற்றும் போது வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி தெரியும். நான் சும்மா சின்னோண்டு 1 பாயிண்ட் மட்டும் ஸ்பீடு ஏற்றிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக வச்சுருவோம். வீடியோ கிளிக் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் இருக்குது, ஓவர்லே இருக்குது, சவுண்ட் ஆர்ட் ஸ்டிக்கர் இருக்குது, பேஸ்ட் இருக்குது. மறுபடியும் வீடியோ கிளிக் பண்ணுறேன். வால்யூம் இருக்குது, இது வரைக்கும் பார்க்கலாம் ஸ்பீடு. இதை வந்து 1x இருக்குது. நான் வந்து ஸ்லைட்லி மூவ் பண்ணுறேன். 1.1 வச்சு பார்க்குறேன். இல்லை 1.1 ஓகேவா. 1.1 வச்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு. வச்சுட்டேன். இப்போ வந்து இது எனக்கு 2 நிமிஷம் 54 செகண்ட்குள்ளே வந்துடுச்சு. சாப்பிட்ற நேரத்தில் என்ன உனக்கு எஃப்எம்மு? ஓகே கைஸ், இப்போது நான் கரெக்டாக ஷார்ட்ஸுக்கு தேவையான 3 நிமிஷத்துக்குள்ளே இந்த நான் வீடியோ கொண்டு வந்துட்டேன். இப்போ இது புரிஞ்சிச்சிங்களா? ஏன்னா யூடியூப் அல்காரிதம் படி 3 நிமிஷத்துக்குள்ளே இருந்தால் தான் அது ஷார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மோடில் எடுத்திருந்தாலும் சரி, போர்ட்ரேட் மோடில் எடுத்திருந்தாலும் சரி, சரிங்களா. 3 நிமிஷம் 1 செகண்ட் ஆனாலுமே அது உங்களுக்கு ஷார்ட்ஸ் பார்க்குற அந்த டேப்பில் இருக்காது, வீடியோஸ் அப்படின்ற இந்த டேப்பில் வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்பவுமே மைண்டில் வச்சுக்கங்க. நீங்கள் ஒரு வீடியோ எடுக்க போகிறீங்க அப்படின்னா நம்மளால் கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்கிரிப்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களால் கரெக்டாக அந்த டைமிங்குள்ளே முடிக்க முடியும். இல்லை ஃப்ளோவில் போகிறோம் அப்படின்னா நம்மளால் கரெக்டாக ஷார்ட்ஸ் எடுக்க போகிறோன்னா அந்த டைமிங்கில் முடிக்க முடியாது. சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்ல முடியாது. அதே போல் வீடியோவும் கிளாரிட்டியாக இருக்காது, நம்ம கடகடன்னு பேச ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோ லென்த்தாக போனாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ணி அதை ஓகே பண்ணிங்க. இப்போது இதுதான் இந்த ஃபார்மேட்டு. இப்போ நான் 2 நிமிஷம் 54 செகண்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். இதை வேணும். இப்போ நீங்கள் ரொம்ப தள்ளணுன்னா இதை இப்போ ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே வீடியோலாம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா சாரி, அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்னதாக சுருக்கி வச்சுக்கலாம்.
இருந்தாலும் இந்த இன்ஸ்டாகிராம் ஷார்ட்டில் 15 நிமிஷத்துக்கு மேலே உங்களால் வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. அதில் ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அதை பார்த்துங்க. இப்போ நான் வீடியோ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் மெயினான மேட்ரு என்ன அப்படின்னா இந்த வாய்ஸ் சாப்பிட்ற நேரத்தில் என்ன உனக்கு எஃப்எம் ரெடியூஸ் இது வந்து வரலையே என்ன சொல்லுது அப்படின்னா அதில் வேறு 4-5 பேண்டேஜ் ஒட்டில் வேறு. இப்போ நான் உங்களுக்கு திரும்பி செஞ்சு காட்ட பாருங்கள். வாய்ஸ் என்ஹான்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு சாப்பிட்ற நேரத்தில் என்ன ஒன்லி நீட்ஸ் டு ஹேப்பன் ஒன்ஸ் யூ கேன் கீப் எடிட்டிங் வைல் ஆடியோ ப்ராசஸ். அதான் வரலையே பசிக்குது. இப்போ இந்த மாதிரி வருங்க ஸ்டாராக இருக்குது இல்லைங்களா? இது வந்து எங்களுக்கு பேக்எண்ட் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் உங்கள் வீடியோ எடிட் பண்ணுறபடி பண்ணுங்கள். ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் ஒன்ஸ் அந்த நாய்ஸ் ரெடியூஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்ருக்கும். அது ஒரு பக்கம் ரன் ஆகிட்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து என்ன எடிட் பண்ணுமோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்கள் இன்கேஸ் யூடியூப் ஷார்ட்ஸுக்கு வந்து பெரிய லென்த் வீடியோ வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஹோல் வீடியோவை செலக்ட் பண்ணி யூடியூப் அந்த வாய்ஸ் என்ஹான்ஸ் வந்து பண்ணிவிடுங்க. நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணிவிடுங்க. சாப்பிட்ற நேரத்தில் என்ன வாய்ஸ் என்ஹான்ஸ் இப்போ பாருங்கள். இப்போ வாய்ஸோட கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதான் வரலையே பசிக்குதுவா. ஆனால் வேறு 4-5 டேடி பேசுறது வந்து அது நாய்ஸாக டிடெக்ட் பண்ணி பாருங்கள். டேடி பேசுறது கேட்கல. சரி, இப்போ நீ எஃப்எம்லாம் கேட்டு என்ன உலக அறிவு பெற போறியா? கொஞ்சம் குறைச்சி ஃபுல் வாய்ஸையும் நீங்கள் ரெடி பண்ணி பேக்ரவுண்டில் இருக்க டேடியோட வாய்ஸையும் கட் பண்ணி எடுத்தது. ஸோ அதனால் என்ன பண்ணுற? இப்போ நீ சாப்பிட வரதை விட்டுட்டு ஒதுங்க வச்சுட்டு இருக்கிற. ஸ்நாக்ஸ் எடுக்கிறியா நீ? டேடியோட சாரி எங்கள் அப்பாவோட வாய்ஸ் கொஞ்சம் கிளியராக கேட்குது. என்னுடைய வாய்ஸுமே சூப்பராக கேட்குது. ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து இது இப்படி நான் ரெடி பண்ணிட்டேங்களா? இப்போ இங்கே போகிறேன். இங்கே போயிட்டு உங்களுக்கு இந்த ரெசல்யூஷன் வந்து எதில் வேணும்? ஹெச்டியில் வேணுங்களா, 2Kல வேணுங்களா, 4Kல வேணுங்களான்னு கேட்டிருக்கு. நான் 4Kல கொடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரேம் ரேட் வந்து நீங்கள் 2K கொடுத்தீங்கன்னா இந்தாண்ட நீங்கள் 24, 30, 60 நீங்கள் மாற்றிக்கலாம். ஹெச்டி கொடுத்தாலும் மாற்றிக்கலாம். ஆனால் நீங்கள் 4K கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக அந்த 24, 30க்கு தான் போயிடும். ஓகேங்களா? அதுலேருந்து உங்களை சேஞ்ச் பண்ண முடியாது. அதே போல் ஷார்ட்ஸில் உங்களுக்கு இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு வச்சிங்களேன். நீங்கள் வந்து லென்த் வீடியோ எடுத்துட்டீங்க, அதாவது போர்ட்ரேட் மோடு இல்லாமல் லேண்ட்ஸ்கேப் மோடில் நீங்கள் ஒரு வீடியோ எடுத்துட்டீங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூடியூப் கிரியேட்டில் உங்களால் பண்ண முடியாது. நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிடில் ஆஃப் த வீடியோ மிடில் பார்ட் மட்டும் தான் தெரியும், மேலேயும் தெரியாது கீழேயும் தெரியாது. நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ கன்வெர்ட் பண்ணிங்கன்னா யூடியூப் கிரியேட்டில் அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த ஷார்ட்ஸில் அந்த பிரச்சனையே இருக்காது. நீங்கள் இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 9:16 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லென்த் வீடியோவோ ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட்ஸாக கிரியேட் ஆகிடும். மேலேயும் கீழேயும் அதுவே ஒரு பிளாக் ஸ்க்ரீனாக கனெக்ட் பண்ணி நமக்கு எடுத்து கொடுத்துருவோம். சரிங்களா? இப்போது நான் இதை நெக்ஸ்ட்டு கொடுத்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் எனக்கு தேவையான வேறு என்ன ஃபில்டர் எதுவுமே நான் சாஃப்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? எஃபெக்ட் எதுவும் எனக்கு தேவையில்லை. நான் அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இந்த வீடியோவை. நல்லா தெரிஞ்சுக்கிங்க, 15 நிமிஷத்துக்குள்ளார இருக்கிற வீடியோ மட்டும்தான் உங்களால் இந்த யூடியூப் எடிட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். இதில் இருக்க ப்ளஸ் என்ன அப்படின்னா யூடியூப் கிரியேட்டில் நீங்கள் தனித்தனி கிளிப்பிங்ஸ்க்காக போயிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த ஆடியோ க்ளீனப் கொடுப்பீங்க. அப்படி நீங்கள் ஆடியோ க்ளீனப் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஒரு 5 செகண்ட்ஸ் தான் நீங்கள் வீடியோ எடுத்துறீங்க அந்த கிளிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த 5 செகண்டாக நீங்கள் ஒன்று கொடுத்து ஒரு 3 மினிட்ஸ் வீடியோவுக்கு வந்து நீங்கள் ஆடியோ க்ளீனப் பண்ண முடியும் யூடியூப் கிரியேட்டில். ஆனால் இதில் நீங்கள் அப்ளை ஃபார் ஆல் வீடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுற டிக் கொடுத்தா போதும். நீங்கள் வச்சுருக்க அந்த 15 நிமிஷம் என்டையர் வீடியோ, இல்லை நீங்கள் 30 மினிட்ஸ் வச்சுருந்தாலும் சரி தான், 30 மினிட்ஸ் வச்சுருந்தாலுமே என்டையர் வீடியோ ஆடியோ க்ளீனப் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை டூப்ளிகேட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் 2 பார்ட்டாக கூட கட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு 30 மினிட் நான் விளாக் எடுத்துட்டேன். விளாக் எடுத்துகிட்டு அதை நான் எடிட்டிங் ஃபுல்லாக அதை முடிச்சிட்டேன். ஆனால் என்னால் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ நான் பார்ட் 1 பார்ட் 2வாக அதே ப்ராஜெக்டை டூப்ளிகேட் பண்ணி வச்சுட்டு பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். 2வது வீடியோவும் தனியாகவும் இதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுட்டு 2 வீடியோவும் நீங்கள் அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ணலாம்.
நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் வச்சுருந்தாலும் சரி, ஐஃபோன் ஆப் வச்சுருந்தாலும் ஐஃபோன் மொபைல் வச்சுருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மொபைல் வச்சுருந்தாலுமே இந்த எடிட்ஸ் ஆப் தான் பெஸ்ட்டு. நீங்கள் சில வீடியோஸ்லாம் இப்போ இன்ஸ்டாகிராம் ஃபீல்டில் பார்த்துருப்பீங்க. சில வீடியோஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல்லே டிஃபால்ட் செட்டிங்ஸில், அதாவது டிஃபால்ட்டாக உள்ளே இருக்கும் இல்லைங்களா, அந்த ஆப் எடிட் ஆப்லேயே உங்களோட நாய்ஸை வந்து கிளியர் பண்ண முடியும், வாய்ஸ் வந்து கிளியராக இருக்க மாதிரி ரெடி பண்ண முடியும்லாம் சொல்லுவாங்க. அது வந்து என்கிட்ட வந்து 2 மொபைல் இருக்குது. ஒரு மொபைல் பார்த்திங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து சாம்சங் A35 மொபைல். அது இல்லாமல் என்கிட்ட இன்னொரு மொபைல் இருக்குது, ஓப்போ மொபைல். இதில் வந்து கேமரா குவாலிட்டி கம்மியாக இருக்கிறதுனால இதில் நான் அதிகமாக வீடியோ ஷூட் பண்ண மாட்டேன். இன்கேஸ் எப்போயாவது லைவ் போகணும் அப்படின்னா இந்த வீடியோ நான் யூஸ் பண்ணிப்பேன், இந்த மொபைல் யூஸ் பண்ணிப்பேன். யூடியூப்க்குன்னு தான் வாங்குச்சு, ஆனால் இதை அடிக்கடி யூஸ் பண்ணுறது இல்லை, தூக்கி ஓரமாக போட்டாச்சு. ஸோ நான் இதில் எடிட் பண்ணுறதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணும்போது யூடியூப் எடிட்ஸ் வந்து ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. யூடியூப் கிரியேட்டுமே எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இது எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே கைஸ், இந்த நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே கைஸ், நான் இப்போ வந்து சிம்பிளாக இந்த யூடியூப் எடிட்ஸில் யூடியூப்க்கு தேவையான வீடியோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுற வீடியோவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த எடிட்ஸில் எப்படி சிம்பிளாக அந்த வாய்ஸை வந்து நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறது அப்படின்றது மட்டும்தான் இந்த வீடியோ கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் யூடியூப் ஜெனரேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வந்துட்டுருக்கு. ஓகே காய்ஸ், பாய்.